உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 37:6, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். என் பக்கம் உண்மை என்னைக்குமே வெளியில வர மாட்டேங்குதுங்க அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கீங்களா? நான் கரெக்டு தான், ஆனா என்னை தவறா மற்றவங்க என்னை காட்டுறாங்க, என்னை எல்லா இடத்துலையும் என்னை தவறாக காட்டுறாங்க. என் மேல எந்த தப்பும் இல்லை, ஏன் நியாயம் மட்டும் வெளியில வர மாட்டேங்குது, என் பக்கம் நியாயம் ஜெயிக்க மாட்டேங்குதுன்றீங்களா? ஏன்னா மற்றவங்களுக்கு முன்பாக தவறாக விமர்சிக்கிறார்கள். ஆனா நம்ம தேவன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ண போறாருன்னா, அவர் உங்க பக்கம் நியாயத்தை வெளிக்கு கொண்டு வர போறாருங்க. அவர் எப்படியாவது உங்க பக்கத்துல நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாருன்னா ப்ரூவ் பண்ணி காமிப்பார் எல்லாரும் முன்பாக. ஏன்னா உங்களை தவறாக காட்டுறாங்கல்ல, நீங்க மோசம், நீங்க சரியில்லைன்றாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி நிரூபிப்பார் உங்க பக்கம் எல்லாம் கரெக்டு, என் பிள்ளை பக்கம் இருக்கிற உண்மைகள் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு வெளியில கொண்டு வருவேன், பிள்ளைங்க எவ்வளோ நல்லவங்க ப்ரூவ் பண்ணி காமிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பிள்ளைங்க பக்கத்துல தப்பு இல்லை அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு, உங்க நியாயத்தை வெளிக்கு கொண்டு வருவார். உங்க நியாயத்துக்கு மேல ஒரு லைட் போட்டு வச்சிருவாரு. அப்ப அந்த வெளிச்சமா ஆயிடுதுல, நியாயங்கள் வெளியில அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். உங்க பக்கம் நியாயங்கள் மற்றவங்களுக்கு அப்படியே அவர் லைட்டு போட்டு காமிக்கும் போது பட்ட பகல் மாதிரி ஆயிடும். உங்க பக்கம் உள்ள உண்மைகள் நியாயங்கள் இவங்களையா பார்த்து நம்ம இப்படி நினைச்சோம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. நீங்க தான் கரெக்டுன்னு மற்றவங்க யோசிக்கிற அளவுக்கு அவர் மாத்திடுவார், மற்றவங்க மனசை அவர் மாற்றுவார். உங்க பக்கம் நியாயங்கள் அது வெற்றி பெறும். நீங்க எவ்வளோ உண்மை உள்ளவங்கன்னு மற்றவங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். சரிங்களாங்க, பயப்படாதீங்க. அதற்காகவே அவர் என்ன பண்றாருன்னா, உங்க நியாயங்களை பட்டப்பகல் வெளிச்சம் மாதிரி அவர் வெளிக்கு கொண்டு வந்துருவாரு. சரிங்களாங்க. எகிப்து ராஜா பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் எப்பவும் ராஜாவுக்கு தேவையான குளிர்பானங்கள் அப்புறம் சூடான பானங்கள்லாம் கொடுப்பாருங்க. இப்போ ஒரு ராஜாவுடைய உயிர் எவ்வளவு முக்கியம்ல. ராஜா இந்த குளிர்பானங்கள் கொடுக்குற ஆளு உண்மை உள்ளவனா இருந்தாதான் அந்த வேலைக்கு வைப்பாரு. ரொம்ப உண்மை உள்ளவன் அந்த பான பாத்திரக்காரன். அவனை நம்பி எது வேணா குடிப்பார் ராஜா. ஏதாவது விஷம் கலந்துட்டு என்ன பண்ணும்? அப்படிப்பட்டவன் உண்மை உள்ளவன் திடீர்னு ஒரு நாள் ராஜா கிட்ட சொன்னா, ராஜா நீங்க அநியாயமா யோசிப்புன்ற ஒருத்தனை போய் நீங்க ஜெயில போட்டிருக்கீங்க, அவன் ரொம்ப நல்லவன், அவன் அப்பேற்பட்டவன்லாம் இல்லை ராஜா, அவன் எந்த தப்பும் பண்ணல, அந்த விஐபி உடைய ஒய்ஃப் தான் சரியில்லை, அவ தான் அந்த மனைவி, அந்த விஐபி உடைய மனைவி சரியில்லை அப்படின்னு அவன் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான். யோசிப்பு மேல இருந்த பொய் கேஸு உடஞ்சிருச்சு. உடனே ராஜா சொன்னார், ஓகே நான் யோசிப்பை பார்க்க ரெடின்ட்டார். பாத்தீங்களா, அவன் பான பாத்திரக்காரன் என்ற ஒரு லைட்டை போட்டு விட்டார். யோசிப்பு பக்கத்துல இருக்கிற நியாயங்கள் வெளிப்படணும்காக ராஜா பக்கத்துல ஒரு லைட் போட்டு விட்டாரு. அதுதான் பான பாத்திரக்காரன். அவன் உண்மையை போட்டு உடைச்சு விட்டான். உடனே அரண்மனையில உடனே அவனை கூப்பிட சொல்லிட்டாங்க. அந்த கைதி யோசிப்பு என்ற கைதியை உடனே வெளில கொண்டு வாங்க. அப்படிதான் தேவன் உங்க பக்கத்துல உள்ள நியாயங்களை எடுத்து பேசுறதுக்கு யாரோ ஒருத்தரை எழுப்புவாருங்க. நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு அது மற்றவங்களுக்கு வெளிப்படும். எவ்வளோ புலம்புறீங்கள, அந்த தப்பே நான் பண்ணல, ஆனா என் மேல முத்திரை குத்திட்டு அனுப்பிட்டாங்க, கவலைப்படுறீங்களே. உங்க பக்கம் நியாயங்கள் எத்தனை வருட கணக்கா அது புதஞ்சு இருந்தா கூட தேவன் இன்னைக்கு லைட் போட்டு இந்த உலகத்திற்கு காட்டுவார். உங்க பக்கம் நியாயங்கள் ஜெயிக்கும். ஏங்க நான் பேசினா அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. அதே மற்றவங்க பேசினா அவங்க பேசுறதுதான் கரெக்டுன்றாங்க. இல்லை, நீங்க இன்னைக்கு பேசி பாருங்க, நீங்க பேசுறதுதான் கரெக்டுன்னு நினைப்பாங்க. தேவன் உங்க பக்கம் நிற்பார். சரிங்களா, உங்க நியாயங்கள் வெற்றி பெறும், உங்க உண்மை வெளிக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபம் பண்ணலாமா? உங்க பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்க பிள்ளைங்க பக்கத்துல இருக்கிற நியாயங்கள் இன்னைக்கு வெளிப்படும். உங்க பிள்ளைங்களுடைய பக்கத்துல இருக்கிற உண்மை, உங்க பிள்ளைங்க பக்கத்துல இருக்கிற உண்மை அத்தனையுமே நீங்க வெளிப்படுத்துவீங்க. அவங்க சரியானவங்க தான் அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டுவீங்க, வெளிச்சம் போட்டு காட்டுவீங்க. அதற்காக நன்றி. உங்க பிள்ளைங்க அதனால சந்தோஷப்படுவாங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கொடிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, ஞானஸ்நானம் எடுக்குங்க, வஞ்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்க வருவீங்க அந்த இயேசு வந்து காத்துட்டு இருக்கோம். சுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. இங்கே தங்குவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறேன். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.